வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தர தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சுங்க. முதலமைச்சரின் 100% மானியத்தில் சொட்டு நீர் பாசனம் மூலம் லாங் கிரீன் கத்திரி சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயிகள் ஜி சீனிவாசன் மற்றும் ஜி குர்ரப்பா ஆவார். இவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சபடி கிராம விவசாயிகள் ஆவார். கிருஷ்ணகிரி மாவட்ட தோட்டக்கலை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் நீர் பற்றாக்குறை காரணமாக சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதன் மூலம் உரத்தினையும் அளித்து தகுந்த பராமரிப்புகளின் மூலம் கத்திரி சாகுபடியில் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவர்களின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது கிரீன் லாங் கத்திரியானது நாற்று போட்டு 25 நாளைக்கு நம்ம நடவு நடணும். 25 நாளைக்கு நடவு நட்டு பின்னாடி நம்ம ஒரு 20 நாளைக்கு உரம் போட்டு சாலை மாற்றிட்டு அப்புறமா நம்ம சொட்டு நீர் பாசனம் தண்ணி நல்லா பாய்ச்சோம்னா 90 நாட்களில் நமக்கு காய் வந்துடும். நம்மளுக்கு காய் வந்துடும். 90 நாட்கள் வந்தால் வாரத்துக்கு ஒரு முறை காய் அறுப்போம். ஒரு செடிக்கு வந்து 1/2 கிலோலேருந்து 1 கிலோ காய் கிடைக்கும். அதே போல் ஒரு 8 மாதம் 4 மாதத்துலேருந்து நம்ம செடி பாதுகாப்பு வச்சுக்கணும். 8 மாதம் வரைக்கும் காய் கண்டிப்பாக காய் அறுத்துட்டே இருக்கும். இப்போ தண்ணி பற்றாக்குறைனால இங்கே கரண்ட்டு நம்ம போருனால கரண்ட் சர்வீஸ் இல்லாதனால நம்ம டீசல் போட்டு தான் ஓட்டணும். அது டீசல் சொட்டு நீர் பாசனம் நம்ம தமிழக அரசு சொட்டு நீர் பாசனம் நமக்கு அறிவித்தாங்க. அது நான் போய் தோட்டக்கலை அதிகாரி போய் பார்த்தேன். அவர் 100% மானியத்தில் நம்மளுக்கு சொட்டு நீர் பாசனம் கொடுத்தாரு. இபி பவர் இல்லாததுனால ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுறதுனால நமக்கு டீசல் கொஞ்சம் ஜென்ரேட்டர் மூலமாக நமக்கு டீசலும் இந்த சொட்டு நீர் பாசனதுனால டீசலும் கொஞ்சம் நமக்கு மிச்சம் ஆகுது. 1 ஏக்கரா தண்ணி பாய்ச்சி பண்ணுறத விட சொட்டு நீர் பாசனத்தில் 2 ஏக்கரா பண்ணலாம். விளைச்சல் வந்து 6 மாதம் இருக்குதுன்னா 8 மாதம் 10 மாதம் இந்த சொட்டு நீர் பாசனத்தோட 10 மாதம் நமக்கு நீடிக்கும். நல்லா விளைச்சலும் கிடைக்கும். ட்ரிப்பு மூலிமா நமக்கு ரொம்ப உரம் மீதியாகும். இப்போ 10 மூட்டை உரம் போடுறோன்னா நம்மளுக்கு 4 மூட்டை உரம் ட்ரிப்பில் போட்டால் போதும். அது கொஞ்சம் நமக்கு மீதியாகுது. நான் 1965 வந்து எஸ்எல்சி முடித்தேன். அப்படிலேருந்து விவசாயம் தான் பார்த்துக்கிறேன். அதனால இப்போ எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை கம்மி. அதனால நாங்கள் வந்து சிறு விவசாய சர்டிஃபிகேட் வாங்கி தமிழ்நாடு அரசுக்கு இது பண்ணோம். அப்போ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து தோட்டக்கலைக்காரர் வந்து எங்களுக்கு இந்த ட்ரிப்ஸு ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்க. 0% எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படின்னு அதனால் எங்களுக்கு என்ன நன்மைனாக்கா எங்களுக்கு வந்து இந்த களை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இதாக ஆகுது. அதுக்கப்புறம் களை வந்து சைட்லலாம் களை வர்றதில்ல. அது சேமிப்பு. தண்ணி கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 150 கொடுக்கணும். அதனால் இது சொட்டு நீர் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த வந்து அது கொஞ்சம் மீதி ஆகுது. நான் ஒரு சாதாரண ஒரு 3 ஏக்கரா தான் பண்ணியிருக்கிறேன். அந்த 3 ஏக்கரில் வந்து இப்போ நாங்கள் வந்து தண்ணி வந்து டீசல் தான் ஓட்டுறோம். இந்த சொட்டு நீர் பாசனால டீசல் வந்து கன்செஷன் கொடுக்குது. எங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து இந்த டிப்ஸ் கொடுக்கறதுனால ரொம்ப எங்களுக்கு சௌகரியம் இருக்குது. மேலும் விவரங்கள் பெற ஜி சீனிவாசன் மற்றும் ஜி குர்ரப்பா அவர்களை 0984394672
8488 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். உழவர்களின் உற்ற நண்பனாக விளங்குவது கால்நடைகள். அத்தகைய கால்நடைகளை போற்றும் விதமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான விலையில்லா கறவை மாடு வழங்கும் திட்டத்தின் மூலம் கடலூர் மாவட்டத்தில் செய்த பணிகள் குறித்தும், மேலும் கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோய்களை தடுக்கும் விதமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை குறித்தும் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ். சுரேஷ்குமார் தரும் விளக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற மக்களினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றார்கள். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய சிறப்பு திட்டமான விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் கடலூர் மாவட்டத்தில் இதுவரையில் 3000 கறவை மாடுகள் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் கோமாரி நோய் தாக்கி பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தியது அனைவரும் அறிந்ததே. அந்த கால்நடைகளுக்கு நோய்கள் தாக்கா வண்ணம் தற்பொழுது தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. எனவே இந்த முறை கோமாரி நோய் மாட்டினங்களை தாக்கா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் கோமாரி நோய் தடுப்பூசி பணி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தடுப்பூசி பணியினை மாண்புமிகு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் 1ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்தார்கள். இத்தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் தொடங்கி வைத்துள்ளார்கள். கடலூர் மாவட்டத்தில் சுமார் 3.5 லட்சம் மாட்டினங்களுக்கு தேவையான தடுப்பூசி பெறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கோமாரி நோய் தடுப்பூசிக்காக 84 குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமம் தோறும் முன்கூட்டியே திட்டமிட்டு அறிவிப்பு செய்து சுமார் 3.5 லட்சம் மாட்டினங்களுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் ஆவின் நிறுவனத்தை சார்ந்த அனைத்து ஊழியர்களும் கிராம அளவில் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இது தவிர அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த பயிற்சி மாணவர்களும் முதல் முறையாக பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இதுவரையில் சுமார் 1.7 லட்சம் மாட்டினங்களுக்கு இந்த தடுப்பூசியானது போடப்பட்டுள்ளது. எனவே கடலூர் மாவட்டத்தை சார்ந்த கால்நடை வளர்ப்போர் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கடலூர் மாவட்டத்தில் கோமாரி நோயை அறவே ஒழித்திட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உதவி செய்ய உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.